அன்பானவர்களே, குர்ஆன் நமக்கு எல்லாவற்றையும் தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு வேதமாக இறங்கி இருக்கிறது. ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த குர்ஆன் எது தெளிவானது, எது குழப்பமானது என்பதை பிரித்து காட்டக்கூடியது, எது சத்திய வழி, எது அசத்திய வழி என்பதை மக்களுக்கு தெளிவாக்கக்கூடியது என்று அல்லாஹ் குர்ஆனை பற்றி சொல்வார். அந்த அடிப்படையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் யகூதிகள் நிறைய முன் சென்ற நபிமார்களை பற்றி, அவர்களுடைய வாழ்வை பற்றிய குழப்பங்களை செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அந்த நபிமார்களுடைய உண்மையான வரலாற்றை, அவர்களுடைய உண்மையான வாழ்க்கையை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். திருமறையில் பல வசனங்களில் குர்ஆன் கூறும் வரலாறுகள் நபிமார்களை தாங்கி இருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் அந்த யூத நசாராக்களுடைய குழப்பங்கள் தான் அதற்கு காரணம். அந்த வகையிலே இன்னைக்கு குட் ஃப்ரைடே என்று சொல்லக்கூடிய ஒரு நாளை கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிறார்கள். குட் ஃப்ரைடே என்று சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நாள். சிலுவையில் அறையப்பட்ட அந்த வெள்ளிக்கிழமையான இன்று குட் ஃப்ரைடே. மூமின்களுக்கு ஒவ்வொரு ஃப்ரைடேவும் குட் ஃப்ரைடே தான். குட் ஃப்ரைடே, பேட் ஃப்ரைடே, நார்மல் ஃப்ரைடே என்று நமக்கு எந்த பிரிவும் கிடையாது. மூமின்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுல் ஃபுகராஇ வ ஈதுல் மசாகீன், இந்த ஜும்ஆவுடைய நாள் என்பது எல்லா மூமின்களுக்கும் இது ஒரு பெருநாளை போன்றது, ஏழைகளுக்கான பெருநாள் என்பதாக சொல்வார்கள். அந்த அடிப்படையில் நமக்கு எல்லா ஃப்ரைடேவும் எல்லா வெள்ளியும் புனித வெள்ளிதான். அவர்கள் இன்னைக்கு புனித வெள்ளியாக ஏன் கொண்டாடுகிறார்கள்? காரணம், இன்றுதான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அதிலிருந்து 3 நாள் கழித்து ஈஸ்டர் சண்டே என்று வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் பெயரிடுவார்கள். அன்னைக்கு அவர் இந்த உலகத்தில் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார். இந்த கொள்கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்த யூதர்கள், கிறிஸ்தவர்கள் இருந்து இன்று வரை வாழக்கூடிய கிறிஸ்டியன்ஸ் அதை அப்படியே அந்த நம்பிக்கை, அந்த பிலீஃபை ஃபாலோ பண்றாங்க. அதன் அடிப்படையில் இன்று அவர்கள் குட் ஃப்ரைடே என்று கொண்டாடுகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல தெளிவாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி மிக விரிவான விளக்கங்களை குர்ஆனிலே சொல்கிறார். கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை ஈசா என்பவர், இயேசு கிறிஸ்து, அவர் தேவகுமாரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுடைய தாயார் மேரி அவர்கள் தேவனுடைய மகன் சொல்லுவாங்க, தேவகுமாரின்னு சொல்லுவாங்க. தேவகுமாரிக்கே தேவகுமாரன் பிறந்திருக்கிறார். இப்படி நிறைய குழப்பங்கள். ஆக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, அவர்களுடைய குடும்பத்தை பற்றி, அவர்களுடைய தாயாரை பற்றி, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய நானி அவர்களுடைய பாட்டியை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் அழகாக, அற்புதமாக, நிறைவாக விவரிக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயுடைய தாய் நானி ஹன்னா அம்மையார். அல்லாஹ் சூரத்து ஆல இம்ரான் என்ற ஒரு சூறாவையே முழுமையாக இறக்கி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் யார், அவர்களுடைய குடும்பம் என்ன, அவர்களுடைய தாயார் எப்படிப்பட்டவர்கள், இதை எல்லாவற்றையும் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறார். ஒரு முஃமின் எல்லா காலகட்டத்திலும் தனக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதலை தரக்கூடிய குர்ஆனை பற்றி பிடித்திருக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வரக்கூடிய எங்கர் ஜெனரேஷன், நம்முடைய மூமினான மக்களுக்கு இஸ்லாத்தில் சொல்லப்படக்கூடிய கோட்பாடுகள் என்னன்னு தெரியாது. புனித வெள்ளினா என்னன்னு தெரியாது. தீபாவளி அதுதான் என்னன்னு தெரியாது. எல்லாம் பட்டாசு வெடிச்சா நாமளும் பட்டாசு வெடிக்கிறது, எல்லாம் பொங்கல் பொங்க வச்சா நாமளும் பொங்க வைக்கிறது, எல்லோரும் ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாட நாமளும் சேர்ந்து கொண்டாடுறது. இது ஒரு மூமினுடைய தெளிவற்ற தன்மைக்கான அடையாளம். எல்லாத்தையும் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நமக்கென்று எது கொண்டாட்டமாக தரப்பட்டிருக்கிறதோ அதை கொண்டாட வேண்டும். மற்றவர்களுடைய கொண்டாட்டத்தில் நாம் தலையிடவும் கூடாது. இது போன்ற புனித வெள்ளி என்று நம்முடைய மார்க்கத்திற்கும் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணாகவே இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை தாங்கிய கொண்டாட்டங்களை நாம் முற்றிலுமாக மறுக்க வேண்டும். நம் உள்ளத்துக்கு இது தெரியும். நம்முடைய மனதில் இந்த ஈமான் இருக்க வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் அடிமை. அவர்களுடைய தாயார், அவர்களுடைய குடும்பம் பரிசுத்தமான பரம்பரையில் வந்தவர்கள். ஹன்னா அம்மையார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்தது எப்படி? அல்லாஹ்விடம் துஆ செய்து பெற்றெடுத்தார்கள். யா அல்லாஹ், எனக்கு நீ ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறாய். மாஃபி பத்னி முஹர்ரர், இந்த குழந்தையை நான் உனக்காக அர்ப்பணிக்க இருக்கிறேன். இந்த பெண் குழந்தை உனக்கானது. பெண் குழந்தைன்னு சொல்லல அவங்க, எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தையை உனக்காக வேண்டி அர்ப்பணிக்க வேண்டும்.
இன்னைக்கு எப்படி 7 வருஷம் மதரசாக்கள் ஹிஃப்து ஆலிம் 7 வருடம் 10 வருடம் இருக்குதோ, அதே போல் அந்த காலகட்டத்திலே இம்ரான் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் அவர்களுடைய தாயார் வாழ்ந்த காலகட்டத்தில் நபியாக செய்தனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். இப்போ பைத்துல் முகத்தஸ் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஜெருசலம், அங்கே இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸில் ஆலிம்களை உருவாக்குவதைப் போல குழந்தைகள் பெற்றெடுத்து விட்டால் சில பேர் பள்ளிவாசலுடைய ஆலயத்தினுடைய சேவைக்காக அந்த குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் ஆன உடனே அர்ப்பணித்து விடுவார்கள். இன்னைக்கு 7 வருஷம் போறதுக்கே நம்ம கஷ்டப்படும். ஒரு 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 வருஷம் ஹிஃப்து மதரசால போடுங்கன்னு சொன்னா இல்ல அந்த பையனை விட்டு பிரியறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. 3 வருஷங்க குர்ஆனை மனப்பாடம் செய்துவிட்டால் எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. நாளைக்கு உங்களுக்கு பெற்றோர்களாகி உங்களுக்கு அல்லாஹ் தலையிலே கிரீடத்தை வைப்பான், ஒரு பெரிய ஸ்டேஜ்ல உங்களை நிக்க வைப்பான், உங்கள் பிள்ளை பல பேருக்கு சிபாரிசு செய்து சொர்க்கத்துக்கு கொண்டு போவார். இவனெல்லாம் தரணும்னா கொஞ்சம் கஷ்டத்தை சுமந்துதான் ஆகணும். இல்ல அதெல்லாம் எப்பவும் நடக்க போகுது, இப்ப என் பிள்ளை என்னால பிரிய முடியாதுன்னு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் வருடம் 7 வருடம் 10 வருடம் அல்ல, மொத்தமாகவே தன் பிள்ளையை இறைவனுக்காக அர்ப்பணிக்க வேண்டும். அதுக்காக அங்கே நபிமார்கள், ஒரு சில நபிமார்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த காலத்துல. அதே போல் இங்கே இஸ்லாத்தில் ஆலிம்களை போல் கிறிஸ்தவர்களில் நசாராக்களில் அவர்கள் உண்மையான ஆலிம்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவங்க அதை எடுத்து வளர்த்து சரியான முறையில் அவர்களை இறைவனுக்காக வேண்டி தயார் செய்வார்கள். அப்படி அவர்கள் ஹன்னா அம்மையார் தன் வயிற்றில் இருக்கக்கூடிய பிள்ளையை அல்லாஹ்வுக்காக நியத் செய்தார்கள், நேர்ச்சை செய்தார்கள். ஹன்னாவுடைய கணவர் இம்ரான் அவர்கள், இம்ரானுக்கும் ஹன்னாவிற்கும் ஒரு பெண் குழந்தை பிறகு, ரப்பி இன்னி வலதுஹா உன்ஸா, நான் ஆம்பளை பிள்ளை பிறக்கும் அதை உனக்காக அர்ப்பணித்து விடலாம் என்று பார்த்தேனே, ஆனால் நீ ஒரு பெண் குழந்தை அல்லவா கொடுத்திருக்கிறையா அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொன்னான், வலைஸ தகரு கல் உன்ஸா, நான் கொடுத்த பெண் குழந்தை நீங்கள் கேட்ட ஆண் குழந்தையிடவும் சிறந்தது. பெண் குழந்தையை அந்த காலத்திலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகில் தோன்றி மறைந்த 1400 வருடங்களுக்கு பிறகும் போற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அவர்களுக்கு எப்படியெல்லாம் நாம் கண்ணியத்தை கொடுக்க வேண்டும், அவர்களை எந்த மாதிரியான உயர்வான பார்வையில் பார்க்க வேண்டும், இது எல்லாம் நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது. இருந்தாலும் ஹன்னா அம்மையார் சொன்னார்கள், உனக்கு தெரியும் இந்த பிள்ளை ஆனா பெண்ணான்னு, நான் நியத் வச்சதுதான், இந்த பிள்ளையை நான் உனக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னார்கள். ஒரு நீண்ட சம்பவத்திற்கு பிறகு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணை டேக் ஓவர் பண்றாங்க, பொறுப்பெடுக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் எந்த காலத்தில் அந்த காலத்தில் இல்லாத பழங்கள், அந்த காலத்திலே விடையாத பழங்களை எல்லாம் அவர்களுடைய ரூம்ல இருக்கு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் அந்த ரூமுக்கு போவாங்க. அந்த பைத்துல் முகத்தஸுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அதற்கென்று தனித்தனியான அறைகள் இருக்கும். அந்த வரக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் அந்தந்த பொறுப்பாளர்கள் தனியாக வைத்து அவர்களுக்கு தர்பியத் செய்வார்கள். குறிப்பாக பொம்பளை பிள்ளைன்றதுனால ரொம்பவும் அதீத கவனத்தோடு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வைத்திருந்தார்கள். அவர்களை தவிர யாரும் உள்ள போக முடியாது. பார்த்தால் அவர்கள் உணவு கொண்டு வருவதற்கு முன்னாடியே அங்க நிறைய பழங்கள் இருக்கு. எப்படி அவனுக்கு கிடைச்சதுன்னு கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், காலத் ஹுவ மின் இன்தில்லாஹ், இது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது. ஈ கூட உள்ள வராத இடமாக இருக்கலாம், காற்று கூட போக முடியாத இடமாக இருக்கலாம், அங்கே அல்லாஹ்வின் ஆற்றல் நிறைந்திருக்கிறது. அல்லாஹ் எப்படியும் அதை கொண்டு வந்து சேர்த்து விடுவான். இது அல்லாஹ் கொடுத்தான் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தையை தர நினைக்கிறார். எந்த விதமான மனிதர்களுடைய தீண்டுதலும் இல்லை, எந்த ஆணோடும் அவர்கள் சேரவில்லை, எந்த திருமணமும் அவர்கள் செய்யவில்லை. ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு மலக்கை அனுப்புகிறான். அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்லும் பொழுது, இன்னல்லாஹ் அஸ்ஸஃபாகி, மரியம் அவர்களை உங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான், வதஹரகி, உங்களை அல்லாஹ் பரிசுத்தமாக்கி இருக்கிறான். உலகத்தில் இயற்கையாக எல்லா பெண்களுக்கும் உதிரப்போக்கு மாதம் ஏற்படும், மென்சஸ் பீரியட் ஒன்று இருக்கும். அந்த உதிரப்போக்கு ஹைத் இல்லாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தார். அது மட்டுமல்ல, வஸ்தஃபாகி அலா நிசாஇல் ஆலமீன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களை விடவும் சிறந்த பெண்ணாக உண்மை ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். எந்த ஆணும் தீண்டிராத, எந்த விதமான தவறான கண்களும் பார்த்திராத பரிசுத்த நபியின் வளர்ப்பிலே பிறந்தவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அதனால்தான் கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள் இமாக்குலேட் என்று சொல்வார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இமாக்குலேட் அப்படின்னா என்ன? எந்த ஒரு ஆணுடைய தீண்டுதலும் இல்லாமல் பிறந்த ஒரு தூய பிறப்பு, ஒரு தூய குழந்தைக்கு இமாக்குலேட்னு சொல்லுவாங்க. ஆனால்
எல்லா காலத்திலும் குழப்பம் விளைவிக்கக்கூடிய யூத ஷைத்தான்கள் என்ன சொல்றாங்க? மரியம் அம்மா ஏதோ ஒரு தவறான விஷயத்தில் செய்ததனால் விபச்சாரத்தில் பிறந்தார்கள். நவுதுபில்லாஹ். இந்த வார்த்தை சொல்லக்கூடியவர்கள் அந்த காலத்தில் இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள். அப்ப குர்ஆன் சொல்கிறது மரியம் பரிசுத்தமான ஒரு பெண். அந்த பெண் உலகத்திலேயே பரிசுத்தமான பெண். உலகத்தில் இயற்கையாக அசுத்தமாகக்கூடிய பெண்களை போல் இந்த பெண் அசுத்தமாக ஆகவே மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு இன்னொரு அற்புதத்தை கொடுக்க விரும்புவதுதான் ஆணுடைய துணை இல்லாமல் அவர்களுக்கு குழந்தை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வயிற்றில் சுமந்து கொண்டிருந்த காலத்தில் எவ்வளவோ சிரமத்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் மேற்கொண்டார்கள். மக்கள் எல்லாம் அவர்களை தவறாக பேசினார்கள், திட்டினார்கள். கொஞ்சம் விஷயம் வெளியே கசிய ஆரம்பித்தவுடன் அவர்கள் ஊரை விட்டு ஒதுக்குப்புறமாக போய்விட்டார்கள். அப்போ நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், அல்லாஹ்வுக்காக அர்ப்பணமாக்க வேண்டும் என்று ஹன்னா அம்மையார் விரும்பினார்கள். அதனால் பிறந்த குழந்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம். மரியமுக்கு ஆணில்லாத ஒரு குழந்தை தர வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினார். அதனால் பிறந்த குழந்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்திலும் பிரசவ வேதனை ஏற்பட்டது. ஃபஜாஅல் பகா. அல்லாஹ் சொல்கிறான், பிரசவனுடைய வேதனை இலா ஜிதஇ நஹ்லா, பேரித்த மரத்திற்கு கீழே அவர்கள் இருக்கும் பொழுது பிரசவ வேதனை ஏற்பட்டது. அதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார்கள். எனவே எல்லா பெண்களைப் போலவும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு பெண். ஆனால் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண், அவ்வளவுதானே தவிர அந்த பெண்ணை தேவகுமாரி என்று யூதர்களே கிறிஸ்தவர்களை நீங்கள் நம்புவது தவறானது. அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்து விட்டார்கள். பிறந்து இப்போ ஊருக்கு போகணும், ஊருக்கு போறாங்க. எல்லாம் அவர்களை திட்டுகிறார்கள். மாகான அபூகி முஅஸவி வமாகான உம்முகி வமாகானத் உம்முகி பகியா. உங்க வாப்பாவும் தவறான நபர் கிடையாது, உங்க அம்மாவும் தவறான நடத்தை உள்ளவர்கள் கிடையாது, நீ மட்டும் எப்படிமா இப்படி நீ கேட்கும் பொழுது அல்லாஹ் நீங்கள் மௌன விரதம் இருங்கள். இன்னைக்கு மௌன விரதம்னு சொல்றாங்க. எங்க இருந்து வந்துச்சு அந்த கான்செப்ட்? இஸ்லாம் அன்றைய காலத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்தான், நீங்கள் யாரிடமும் பேசாதீர்கள், அந்த நாட்களில் உங்களுக்கு யஹ்யா நபியை நான் தருவேன் குழந்தையாக என்று சொன்னார். அதே போல் இவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், ஃபலம் யுகல்லிமல் யௌம இன்சியா, யாரிடமும் நீங்கள் பேச வேண்டாம். சரி, பேசக்கூடாதுன்னா எப்படி? அல்லாஹ் எல்லாம் கேள்வி கேட்கிறாங்களே, உங்கள் குழந்தையின் பக்கம் நீங்கள் இஷாரா செய்யுங்கள். ஃபஅஷாரத் இலை, ஏட்ட எதுவும் கேட்காதீங்க, நான் பதில் சொல்ல மாட்டேன், என் குழந்தைகிட்ட கேட்கணும்னு அவர்கள் சொன்னார்கள். கைஃப யுகல்லிமு மன் கான ஃபில் மஹ்தி ஸபிய்யா, தொட்டிலில் மடியில் இருக்கக்கூடிய குழந்தை எப்படிமா பேசும்? ஏற்கனவே நீ ஒரு தவறான செயல் செஞ்சு வந்திருக்கிற, இப்ப இன்னுமைகளை முட்டாளாக்குவதற்கு இப்படி எல்லாம் நீ செய்கிறாய் என்று சொல்லி அவர்கள் திட்டக்கூடிய நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக இருக்கும் போது பேசுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறார், அவர்கள் குழந்தை பருவத்திலும் பேசினார்கள், வாலிபத்தினுடைய நிறைவிலும் அவர்கள் பேசுகிறார்கள். குழந்தை பருவத்தில் பேசுறது அதிசயம், வாலிபராய் பேசுறது அதிசயம் இல்லையே. ஏன் அல்லாஹ் இப்படி சொல்கிறான்? வாலிபத்தில் எப்படி தெளிவாக பேச்சாற்றல் நிறைவோடு அறிவு செறிவோடு அவர்கள் பேசுவார்களோ அதே போல இந்த குழந்தை பருவத்திலும் அவர்கள் பேசுவார்கள். இது ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஆற்றல், அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய ஆற்றல். இன்னும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்னென்ன செய்தார்கள் அவர்களே சொல்றாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் மடியில் இருக்கக்கூடிய ஈசா நபி பேசுகிறார்கள். قال اني عبد الله, நான் அல்லாஹ்வின் அடிமையாக இருக்கிறேன். எடுத்தவுடன் அந்த குழந்தை சொன்ன வார்த்தை, நான் அல்லாஹ்வின் அடிமை. ஆதாரியல் கிதாப், அல்லாஹ் எனக்கு வேதத்தை தந்து விட்டான். வஜஅலனி நபியா, அல்லாஹ் என்னை நபியாக ஆக்கி விட்டான். எப்போ? குழந்தையாக இருக்கும் பொழுது சொல்றான். எனக்கு 40 வயதில் அல்லாஹ் நபியாக போறான்ற மெசேஜ் கொடுக்கல. எனக்கு இனிமே அல்லாஹ் வேதத்தை தரப்போகிறான் என்று சொல்லவில்லை. இப்பவே எனக்கு அல்லாஹ் வேதத்தை வழங்கி விட்டான், என்னை நபியாக ஆக்கி விட்டான். வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்து, எங்க இருந்தாலும் அல்லாஹ் எனக்கு பரக்கத்தை இறக்கி கொண்டே இருப்பான். வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா. இவ்வளவு பரக்கத்தான ஒரு நபியாக குழந்தையிலே ஆன பிறகும் நான் எனக்கு என்ன இஷ்டத்தை நடத்த முடியுமா? என்னுடைய தாத்தோண்டித்தனமான வாழ்க்கையை நான் வாழ்ந்து விட முடியுமான்னு கேட்டால் நிச்சயம் கிடையாது. எனக்கும் அல்லாஹ் தொழுகையை இருக்கிறான், எனக்கும் அல்லாஹ் ஸகாத்தை கொடுக்கும்படி இருக்கிறான். நான் உயிருள்ள காலமெல்லாம் தொழ வேண்டும், எனக்கு கொடுக்கப்பட்ட ஷரியத்தை நான் பின்பற்ற வேண்டும். இப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? தொழுகையில, இபாதத்துல, ரம்ஜான் டு ரம்ஜான் அந்த ஒரு மாதம் முடிஞ்சிருச்சுன்னா தொழுகைகளுடைய எல்லா கடைகளையும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு பழையபடி நாம் இருக்க ஆரம்பித்து விடுகிறோம்.
ஆனால் எப்பேற்பட்ட நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொடர்ந்து சொல்வார்கள், வஹுபரிஉல் அக்மஹ வல் அபரஸ், வெண்குஷ்டம், பிறவி குருடு, இவர்களை எல்லாம் நான் கையால் தடவினால் அவர்களுக்கு அந்த பிறவி குஷ்டம் போய்விடும், பிறவி கண்குருடு போய் அவருக்கு கண் பார்வை வந்துவிடும். உயில் மௌதா பிஇத்னில்லா, இது என்ன பிரமாதம்! மரணித்து போனவனை கபரில் இருந்து நான் எழுப்பி விடுவேன். எத்தனையோ பேர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மக்கி மண்ணோடு போனவர்கள் இன்னைக்கு பேசுறாங்க பாருங்க. அப்படி மரணித்தவர்களை உயிர்த்தெழக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். இத்துடன் சேர்த்து உனப்பியுக்கும் பிமா தஅகுலூன் வமா தத்தகிதுன ஃபீ புயூதிக்கும், நீங்கள் வீட்டில் என்ன சாப்பிட போறீங்க, உங்க வீட்டுல என்னென்ன மாதிரியான உணவு பண்டங்கள் எல்லாம் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், அதையும் நான் இருக்கும் இடத்திலிருந்தே சொல்வேன் சொன்னார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன ஆற்றலை தந்தார்! ஒவ்வொரு வீட்டையும் அவர்கள் இருந்த இடத்திலிருந்து நோட்டம் விடக்கூடிய விரிவான பார்வை அல்லாஹ் கொடுத்திருந்தார். அல்லாஹ்வுடைய ஆற்றல் இருந்தால் யாருக்கும் எந்த ஆற்றலையும் கொடுக்க முடியும். அல்லாஹ்வால் கொடுக்க முடியாது என்று எந்த மனிதனும் சொன்னால் அவன் அல்லாஹ்வுடைய ஆற்றலை மறுத்தவனாக மாறிவிடுவான். அல்லாஹ் நாடினால் யாருக்கும் எந்த ஆற்றலையும் கொடுப்பான். எல்லோரையும் மரணிக்க வைத்த அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செய்தார்? இந்த யூதர்கள், இந்த கிறிஸ்தவர்கள் சொன்னதை போல் அவர்கள் கொலை செய்யவும் இல்லை, அவர்கள் சிலுவையில் அறையப்படவும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். அன்றைய காலத்தில் ரோமர்கள், ரோம் நகரத்தினுடைய ஆட்சி ரொம்ப விரிவான ஆட்சி. இப்போ இப்படி ஒரு நகரத்துல பைத்துல் முகத்தஸ்ல இந்த ஈசா என்ற ஒருவர் வந்திருக்கிறார். அவர் இவ்வளவு அற்புதங்கள் செய்கிறார் என்பதை யூதர்களால் பொறுக்க முடியல. நம்மளுடைய கண்ட்ரோல் போய்விடுமோ, நம்முடைய பாதிரியார்கள், நம்முடைய மதகுமார்களுடைய அந்த ஆட்சி, அவர்களுடைய உயர்வு, அவர்கள் மீது உலகம் வைத்திருக்கக்கூடிய மரியாதை எல்லாம் சுக்குநூறா போயிடுமே, என்ன செய்வது என்று பார்த்தார்கள். இப்படி ஒரு நபர் இருக்கிறார், இவர் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மத்தியில ஃபேமஸ் ஆகிட்டே இருக்கிறாரு. கடைசியாக இவர் ஆட்சியை மாற்றக்கூடிய அளவிற்கான எல்லா ஆற்றலும் அவர்கிட்ட இருக்கு, உடனே அவரை நீங்கள் பிடித்து விடுங்கள் என்று சில யூத கைகூலிகள் அவர்களுக்கு, அந்த ரோம் நகரத்துடைய அரசருக்கு மெசேஜ் அனுப்புறார். உடனே அவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்வதற்கும் பிடிப்பதற்கும் நிறைய திட்டங்கள் தீட்டப்படுகிறது. பொதுவாகவே நல்ல விஷயத்தை ஒரு நபர் எடுத்து சொல்லும் பொழுது வெறுங்கொண்ட ஜமாத் இருக்காது. அதை ஏற்று அவர்கள் வாழக்கூடிய காலத்தை ஃபாலோ பண்றவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான நபர்கள் தான். இவ்வளவு ஆற்றல், இவ்வளவு அற்புதம், மக்கள் கண் முன்னால் பிறவி குருடர்களை, குஷ்டரோகிகளை தடவி அவர்கள் அந்த நோயை போக்குகிறார்கள். செத்து போனவன ஹயாத்தாக்கி உயிராக்கி உட்கார வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு செய்த பிறகும் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டு மார்க்கத்தை ஏற்றவர்கள் ரொம்ப குறைவு. அவர்களை ஈமான் கொள்ளாமல் அவர்கள் மீது பொறாமை கொண்டு அவர்களை தூற்றுபவர்கள், பழிப்பவர்கள் தான் மெஜாரிட்டியா இருந்தாங்க. எல்லா காலத்திலையும் நாம் நன்கு ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் ரசூலின் பக்கம் அழைப்பவர்களை, அல்லாஹ் ரசூலுக்காக வாழ்பவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டத்தில் இருக்க வேண்டும். அவர்களுடைய ஃபாலோவர்ஸாக நாம் இருக்கணும், அவர்களை பின்பற்றுபவர்களாக இருக்க வேண்டும். அல்லது நமக்கு பிடிக்கலையா அமைதியாக போய்விட வேண்டும். ஆனால் அவர்களை தூற்றுபவர்களாக இருந்தால், நல்லோர்களை பழித்து பேசக்கூடியவர்களாக இருந்தால், நல்லோர்களை தரக்குறைவாக கேவலமாக்கக்கூடியவர்களாக இருந்தால், நம்மை போல் மோசமானவர்கள் இந்த காலத்தில் யாரும் இருக்க முடியாது. அந்த வேலையைத்தான் யூதர்கள், அதே போல அவர்கள் காலத்தில் வாழ்ந்த அவர்களை பிடிக்காத பெரும்பான்மையாளர்கள் செய்தார்கள். பல தடவை பிளான் போட்டாங்க, திட்டம் போட்டார்கள், அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அவர்களை ஒவ்வொரு முறை கொலை முயற்சி நடைபெறும் பொழுதெல்லாம் பாதுகாத்தார். இறுதியாக அவர்களுடைய சீடர்கள் ஒருவரான யூதாஸ் என்பவனை அற்ப காசுகள் 50 பொற்காசுகளுக்கு அவனை தங்களுடைய கையிலே வர வைத்துக் கொண்டு அந்த ரோமர்களுடைய படை வீரர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்தார்கள். அவங்களை கொலை செய்ய போறான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், வமா கதலுஹு, ஈசா நபியின் பின்னால் அவர்கள் ஓடினார்கள், ஆனால் அவர்களை கொலை செய்யவில்லை. சிலுவையில் ஏற்றினார்கள், ஆனால் அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் இல்லை. வமா ஸலபுஹு வலாகின் ஷுப்பிஹ லஹு, ஆனால் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் போல் அவர்கள் பின்னால் அவர்களை காட்டி கொடுத்து ஓடி வந்த ஒருவனை அல்லாஹ் முகமாற்றம் செய்து விட்டான். அவரைத்தான் அந்த விரோதிகள், கயவர்கள் கல்லிலே ஏற்றினார்கள். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்க போனாங்க? பல் ரஃபஅல்லாஹு இலைஹி, அல்லாஹ் ஈசா நபியை தன் பக்கம் உயர்த்தி கொண்டார். உயிரோடு அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாமை தன்னிடத்தில் வைத்திருக்கிறார். இப்படி அல்லாஹ் வரக்கூடிய பிறந்தவர்களை எல்லாம் செத்து போக வச்சுதான் மறுமையில் எழுப்பப்படணும்ன்ற அவசியம் அல்லாஹ்வுக்கு கிடையாது. அதனால் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம்
ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்களை உயிரோடு அல்லாஹ் தற்பக்கம் ஏற்றிக்கொண்டான். இத்தோடு ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் இந்த உம்மத்திற்குமான ஒரு கனெக்ஷன் வரலாறாக முடிந்து விடவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உம்மத்தை முஹம்மதியாவில் ஒருவராக வருவார்கள். நமக்கும் ஈசா நபிக்கும் ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்கு மற்ற நபிமார்களை விட. அவர்கள் தான் இந்த உம்மத்தை தஜ்ஜாலிடமிருந்து காப்பாற்றுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யன்ஸில ஃபீக்கும் இப்னு மர்யம் ஹகமன் முக்ஸிதன். அவர்கள் நீளம் செலுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாளராக இங்கே வருவார்கள். அதுவரைக்கும் கியாமத் வராது. என்னென்ன செய்வார்கள்? ஃபயக்ஸிரு ஸலீப், எல்லா சிலுவைகளையும் உடைத்து சிலுவை வணக்கத்தை அவர்கள் தகர்ப்பார்கள். வயக்துல் ஹின்ஸீர், பன்றிகளை அவர்கள் கொலை செய்வார்கள். வயரஉல் ஜிஸ்யா, ஜிஸ்யாவுடைய வரியை அவர்கள் செல்லுபடியாக்குவார்கள். வயஃபீதுல் மால், அவர்கள் வந்த காலகட்டத்தில் தங்கமும் வெள்ளியும் காசு பணமும் சீரழிந்து போய் கிடக்கும். எல்லாரிடமும் காசு இருக்கும், எல்லாரிடத்திலும் பணம் இருக்கும். எவனெல்லாம் பணத்தை தேடி தேடி அலைந்தாலும் பணம் இல்லை. பல கோடிக்கணக்கான மக்கள் போய் சேர்ந்துட்டாங்கல்ல. இப்போ கியாமத்துடைய நெருக்கத்தை எப்படி இருக்கும்னா, அல்லாஹ் எல்லா பேங்க் பேலன்ஸையும் நிரப்பிடுவோம். இதற்கு தானே நான் போராட்டீங்க, இந்த வச்சுக்கங்க. ஆனா கொஞ்ச நாள்ல கியாமத் வந்து விடும், தஜ்ஜால் வந்து விடுவான், எல்லா குழப்பங்களும் வரும். ஹத்தா லா யக்பிலுஹு அஹதுன். ஜகாத்தையும் சதகாவையும் போய் நம்ம ரோடோட போய் கொடுக்க போனா ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க வாங்குறது. ஏன்னா எல்லா கையிலும் காசு. இப்படி ஒரு காலம் வரும். அந்த காலம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இன்னி முத்தவஃபி வ ராஃபிஉக இலைய வ முதஹிருக மினல்லதீன கஃபரு. ஈசாவே, உங்களை நான் என் பக்கம் உயர்த்திக் கொள்வேன், உங்களை நான் பாதுகாப்பேன். காஃபிர்கள் யஹூதி நசாராக்களிடமிருந்து, அந்த கயவர்களிடமிருந்து உங்களை நான் பாதுகாப்பேன் என்று சொன்னான். அதே போல அல்லாஹ் பாதுகாத்தான். மறுபடியும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். அல்லாஹ் இப்படி ஈசா நபியை பற்றி அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதை போல் எந்த வேதத்திலும் தெளிவாக இல்லை. நாம் சொல்றோம், தி ஹண்ட்ரட்ஸ் அப்படின்ற ஒரு நூலை எழுதியவர்கள் மைக்கேல் ஹெச் ஹார்ட், ஒரு கிறிஸ்டியன், பல ஆய்வுகள் செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த 100 நபர்களில் உலகில் வாழ்ந்த தலை சிறந்த 100 பர்சனாலிட்டிஸ் அந்த ஃபர்ஸ்ட் இடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தவர். அவர் ஒரு கிறிஸ்தவர். ஆனால் அவர் சொல்கிறார், ஈசா நபியுடைய தெளிவான வரலாறு எங்கும் குறிப்பிடப்படவில்லை. அவர்களுடைய பெயர் என்ன, அவர்கள் எப்பொழுது பிறந்தார்கள், அவர் வயது என்ன, இது போன்ற தகவல்கள் எதுவுமே எதிலேயும் தரப்படவில்லை. ஆனால் குர்ஆனில் அல்லாஹ் அவர்கள் நானாவை பற்றி, அவர்களுடைய பாட்டியை பற்றி பேசுகிறான், தாத்தாவை பற்றி பேசுகிறான், அவர்கள் பரிசுத்த தாயாரை பற்றி பேசுகிறான், அவர்களுக்கு எப்படி இந்த குழந்தை தந்தேன் என்று பேசுகிறார், அந்த குழந்தை என்னவெல்லாம் பேசியது என்று பேசுகிறார், அந்த குழந்தைக்கு அல்லாஹ் தந்த ஆற்றல் என்னன்னு பேசுகிறார். இதையெல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே விரிவாக சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு எப்படி வருவாங்க? கியாமத்துடைய நெருக்கத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். அவர்கள் தலையில் ஒரு பெரிய தொப்பி அணிந்து அவர்கள் வருவார்கள். மலக்குமார்கள் தோள் மீது அவர்கள் கை போட்ட நிலையில் வருவார்கள். கையிலே தஜ்ஜாலை கொல்வதற்கான எக்விப்மெண்ட்ஸ் ஆயுதத்தோடு அவர்கள் வருவார்கள். அந்த காலம் வரை தஜ்ஜாலுடைய அழிச்சாட்டியும் உச்சகட்டத்தில் இருக்கும். இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்திருப்பார்கள். அவர்கள் எங்கே இறங்குவார்கள்? வானத்திலிருந்து இறங்குவாங்க. 2 மலக்குகளோடு இறங்குவார்கள். எங்கே இறங்குவார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யன்ஸிலு ஈஸா இப்னு மர்யம் இந்த மனாரத்தில் பைதா மஷ்ரிகி திமஷ்க், சிரியாவுடைய கேபிட்டல் சிட்டியாக இருக்கக்கூடிய டமாஸ்கஸ், அதில் இருக்கக்கூடிய ஒரு ஜாமியா மஸ்ஜிதிலே அவர்கள் இறங்குவார்கள். கிழக்கு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு வெள்ளை நிற மினாரா இருக்கும். அந்த மினாராவில் அவர்கள் இறங்குவார்கள். இவ்வளவு தெளிவாக மறுபடியும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திற்கு வருவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சுபஹுடைய நேரத்தில் வந்து இறங்கினால் அங்கே உள்ள மக்களோடு மக்களாக மஹதி அலைஹிஸ்ஸலாமும் இருப்பார்கள். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாமை மக்கள் எல்லாம் தொழ வைங்கள் என்று சொல்லும்போது அவங்க இல்லை, என்னுடைய சகோதரர் மஹதி இருக்கிறார், அவர் தொழ வைக்கட்டும்னு சொல்லி அவர்களை தொழ வைக்க சொல்வார்கள். பின்னால் மக்களோடு நின்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தொழுவார்கள். இப்படி 40 வருடங்கள் அவர்கள் இந்த பூமியிலே வாழ்வார்கள். ஏற்கனவே 33 வயது வரை வாழ்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் வானத்தில் உயர்த்தப்பட்டார்கள். இப்போ பேலன்ஸ் 7 வருடங்கள், மொத்தம் 40 வருஷம் அவர்களுடைய உலக வாழ்க்கை. அதில் 7 வருஷம் இருப்பாங்கன்னு சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள். இன்னும் சில விரிவுரையாளர்கள் சொல்லும்போது இல்ல, இந்த உலகத்திற்கு வந்து 40 வருடங்கள் நிறைவாக வாழ்வார்கள். சையதுனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம்
அவர்களுடைய பாரம்பரியத்தில் வரக்கூடிய ஒரு பெண்மணி அவர்கள் திருமணம் செய்வார்கள், குழந்தை பெறுவார்கள். ஒரு நபியாக வாழ்ந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் பல்வேறு அற்புதங்களை, வேறு நபிமார்களுக்கு கொடுக்காத அற்புதங்களை எல்லாம் பெற்ற ஈசா அலைஹிஸ்ஸலாம் உம்மத்தை முஹம்மதியாவாக இந்த உலகத்திற்கு மாற்றிப்பார்கள். பெருமானாருடைய புனித உம்மத்திலே தன்னை ஒருவராக ஆக்கிக் கொண்டு இந்த உலகத்திலிருந்து விடைபெறுவார்கள். நம்ம இப்போதைக்கு என்னவா இருக்கிறாங்க? ஒரு நபியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்தில் அல்ல, விண்ணுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாபெரும் அற்புதங்களை செய்த நபி எந்த உம்மத்தில் வந்து மரணிப்பார்களோ அந்த உம்மத்திலே நம் போன்றவர்கள் எல்லாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் அது எப்பேற்பட்ட பாக்கியம், அது எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து, அது எப்படிப்பட்ட உயர்வு, அது அந்த உயர்வை குறிச்சுட்டா நாம வாழ்றோம். நாம பெருமானாருடைய உம்மத்தில் என்ற அந்த கண்ணியத்தோடு உண்மையிலே வாழ்றோமா? நபியினுடைய உம்மத்தில் என்ற ஒரு பூரிப்போடு வாழ்கிறோமா? இந்த தலைவனுடைய ஃபேன் சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கரிசனைகளை பார்க்கிறோம். இவனுடைய ஃபாலோவர் என்று சொல்லிக்கொண்டு பெருமைப்படக்கூடியவர்களை பார்க்கிறோம். என் தலைவனை பார்க்க முடியவில்லை என்று கண்ணீர் வடிக்கக்கூடிய கேவலமான பிறப்புகளை பார்க்கிறோம். ஆனால் எந்த நபி அலைஹிஸ்ஸலாம் வரக்கூடிய ஒரு புனித உம்மத்திலே ஒரு அங்கத்தினராக நாம் இருக்கிறோம் என்பதில் என்னைக்காவது நாம் சந்தோஷப்பட்டிருக்கிறோமா? உண்மையில் நாம் உள்ளபடி அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தி ஆக வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மனைவி அவர்களுக்கு ஏற்படும் குழந்தை பெறுவார்கள். கடைசியில் தஜ்ஜாலை அவர்கள் கொலை செய்வார்கள். ஹஜ் உம்ராவும் சேர்ந்து அவர்கள் கிரான் என்று சொல்லக்கூடிய அந்த ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவாக நிறைவேற்றுவார்கள். ஹஜ் மட்டும் செய்யறது ஒன்று இருக்கு, உம்ராவுக்காக இஹ்ராம் அணிவது என்று ஒன்று இருக்கு, கிரான் என்ற ஒன்று. அந்த கிரானுடைய நியத் என்ன? இந்த உம்ராவை, இந்த இஹ்ராம் கட்டுதலின் மூலமாக ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்ந்து செய்கிறேன் என்று அவர்கள் நியத் வைத்து செய்வார்கள். கடைசியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமிக்க ரௌதா ஷரீஃபுக்கு அவர்கள் வருவார்கள். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று அவர்கள் சொல்வார்கள். உள்ளே இருந்து வ அலைக்குமுஸ் ஸலாம் யா ஈசா என்று நபி அவர்கள் பதில் சொல்வார்கள். அதை அந்த காலத்தில் அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கேட்பார்கள். எப்படிப்பட்ட பாக்கியம் அது! அல்லாஹ் அந்த பாக்கியம் பெற்றவர்கள் எல்லாம் நம்மை பாக்கியம் புரிவானாக. இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தர்பாரிலேயே அவர்கள் அடக்கமும் செய்யப்படுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்திலே அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு மத்தியிலே ஒரு இடம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக இருக்கும். அங்கே அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். நாளை நானும் ஈசாவும் ஒன்றாக எழுப்பப்படுவோம், அவர்களோடு அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா சேர்ந்து எழுப்பப்படுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்படியெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி முழுமையான வரலாறு அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு தந்திருக்கிறார்கள். எனவே அந்த நபி அவர்கள் இன்று கிறிஸ்தவ உலகம் போற்றுவதற்கு தகுந்த அவர்கள் போற்றக்கூடிய நபி அல்ல, மூமின்கள் போற்றக்கூடிய நபி. நாளை நமக்காக வேண்டி இந்த உலகத்திற்கு மறுபடியும் வந்து நபியுடைய உம்மத்தினராக மாறி தஜ்ஜாலை வென்றெடுத்து மக்களுக்கு நீதமான நல்லாட்சி, செழிப்பான ஆட்சி தரக்கூடிய ஒரு மாபெரும் நபி. ஆனால் அப்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடிமையாக அவர்கள் வாழ இருக்கிறார்கள். அடிமைகளில் உயர்ந்த அடிமையாக அவர்கள் வாழ இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களை காக்கக்கூடிய, நீதம் செலுத்தும் அரசராக அவர்கள் வாழ இருக்கிறார்கள். எனவே இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் பற்றி பிடித்தால் மட்டுமே எல்லா காலத்திலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் இருந்து நாம் தெளிவை பெற முடியும். வெறுமனே நாம ஏனோதானோ வாழ்ந்துட்டு போய் அப்படியே நாம அல்லாஹ்வை போய் சேர்ந்துட்டோம்னு சொன்னால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பின்னால் நாம் அதை எதிர்கொள்ள நேரிடும். அல்லாஹ் தந்த இந்த தெளிவான வேதத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை காலங்கள் ஆனாலும் சரி, குழப்பங்களுக்கு விடை தரக்கூடிய பையினாத்தின் மினல் ஹுதா, நேர்வழிகளை நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்து காட்டக்கூடியதாக குர்ஆன் இருக்கிறது. எல்லாம் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் ஒவ்வொரு நாளும் கற்று நாம் அதன் மூலம் பலன் பெற்று நம் சந்ததிகளுக்கு அந்த ஞானங்களை உயர்ந்த சொத்தாக விட்டு செல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.